வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் சின்ன வயசில் கண்டிப்பாக அவருடைய ஃபேவரட்டான கார்ட்டூன் சொல்ல போனால் அது கண்டிப்பாக பென்டன் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு என்னால் முடிச்ச அளவுக்கு பென்டனோட ஃபுல் டைம் லைனையும் நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ரீபூட் ஆகி வந்து அந்த கேவலமான கார்ட்டூனை வந்து சேர்க்கவே போகிறதில்ல. ஸோ அது இல்லாமல் ப்ரீவியஸாக நம்ம பார்த்து ரெஸ்ட் அந்த மற்ற கார்ட்டூன்ஸ் வரைக்கும் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல்லாக ஒரே ஸ்டேஜில் சொல்கிறது ரொம்பவே கஷ்டம், எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் என்னால் முடிச்ச அளவுக்கு பார்ட் பை பார்ட்டாக சொல்கிறேன். இது பார்ட் 1. ஸோ கூடி சீக்கிரம் பார்ட் 2 போட பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் பென்டன் கார்ட்டூன் எது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் ஏலியன் எதுன்னு சொல்லி மறக்காம இப்போவே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பென்டன் பிரைம் யூனிவர்ஸை உருவாக்குனது குவாண்டம் ஏலியன்ஸ். இந்த குவாண்டம் ஏலியன் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஏலியன்ஸ் வந்து 3 பேராக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி டைமென்ஷனில் உயிரே இல்லாத இடத்துல புது யூனிவர்ஸ், உயிருள்ள யூனிவர்ஸை உருவாக்குறதா வேலையை வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஒரு பொருளோட பேர் அனைலார்க். இதை வச்சு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த பிக் பேங் ஆர் பாசிபிள் இந்த யூனிவர்ஸை உருவாக்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் மால்ட்வன்ட் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பியர் ஆகிறாரு. ஸோ அவர் கேட்ட ஈவில் அனைலார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மால்ட்வன்ட் கேட்ட மாதிரி அந்த யூனிவர்ஸை மாற்றி வடிவமைக்கும். ஸோ கிட்டத்தட்ட மால்ட்வன்ட் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸை ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பென் அண்ட் ருக் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. இப்போதைக்கு மால்ட்வன்ட்டை அந்த ஈவில் அனைலார்க்காக யூஸ் பண்ண விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக நம்ம பென் அவர்கிட்ட இருக்க எல்லா ஏலியன்ஸோட பவரையும் யூஸ் பண்ணி அந்த ஈவில் அனைலார்க்கோட பவரை பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணுறதையும் தாண்டி அந்த ஈவில் மால்ட்வன்ட்டை மொத்தம் 3 பகுதியாக பிரித்து அங்கிருந்து தூக்கி தூரமாக போட்டுறாரு. இந்த ஈவில் அனைலார்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் தான் கிட்ட இருக்க எல்லா ஏலியன்ஸுமே யூஸ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் அந்த எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனைலார்க்கில் ஏறி இருக்கேன். அதுவே அந்த பிக் பேங்கை உருவாக்குறதையும் தாண்டி அஃப்கோர்ஸ் இந்த யூனிவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பிறக்க வைக்குது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பென் தான் இந்த பிரைம் யூனிவர்ஸை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்டனோட அந்த டைம்லைன் கடைசி இடமாவும் அமையும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டைம் லூப் மாதிரி நம்ம மால்ட்வன்ட் எப்போதுமே ஈவில் அனைலார்க்கை நம்ம பென்டன் கிட்ட இழந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில் அந்த அண்டத்தில் ஏகப்பட்ட வித்தியாசமான உயிர்கள் பார்த்தீங்கன்னா உருவாகுது. அதில் மிக முக்கியமான உயிர் நம்ம கேல்வின் ஆஸ்மெத் தான். ஸோ ஆஸ்மெத் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்து ஒரு நாள் லீவ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவருடைய வானத்தில் ஒரு விதமான கன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ இது அவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கிரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாவை உருவாக்குது. ஸோ அந்த வெப்பனோட பேர் தான் ஆஸ்கலான். இது செம பவர்ஃபுல்லான ஸ்வாட். ஸோ இந்த ஸ்வாட் உருவாக்குற விஷயம் அஃப்கோர்ஸ் நம்ம ஆஸ்மெத்தோட ஒய்ஃபுக்கு பிடிக்காம அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் வந்து இந்த ஸ்வாட் ஆட்டி போகிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அவனுடைய பிளானட்டே மொத்தமாக அழிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஆஸ்மெத்துக்கு தான் ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற தாட்டி இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா வைக்க பார்க்குறாரு. அப்பதான் பூமியில் நம்ம டேகானை எதிர்த்து நம்ம சர் ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற விஷயம் நம்ம ஆஸ்மெத்துக்கு தெரிய வருது. ஸோ அதனால சர் ஜார்ஜ் கிட்ட அந்த ஆஸ்கலான் ஸ்வாடை கொடுக்க அந்த ஆஸ்கலான் ஸ்வாடை வச்சு டேகனோட இதயத்தை கட் பண்ணி எடுத்து டேகனை பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம சர் ஜார்ஜ் வந்து ஃபார்வர்ட் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. ஸோ ஆஸ்கலான நம்ம ஆஸ்மெத்தே வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜார்ஜ் கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஆஸ்மெத் பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர்ஃபுல்லான வெப்பனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோ ஆம்னிட்ரிக்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மால்ட்வன்ட் வந்து நம்ம பூமியை நம்ம வில்காக்ஸோட ஹெல்ப் மூலியமாக திரும்ப அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்காக நம்ம வாஷிங்டன் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து போராடுறாரு. ஸோ வாஷிங்டனுக்கு அதுதான் மிக முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏலியன்ஸை வந்து பார்க்குறாரு. அண்ட் அந்த சமயத்தில் நம்ம மால்ட்வன்ட்டுக்கு எடுபடியாக இருந்தது அஃப்கோர்ஸ் ஒரு யங்கான வில்காக்ஸ் தான். அந்த வில்காக்ஸை தடுக்கிறதுக்காக பென் அண்ட் ருக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம பென் கையில் இருக்க அந்த வாட்சை வில்காக்ஸ் நோட் பண்ணுறாரு. ஸோ பென் வித்தியாசமான ஏலியன்ஸை மாறும்போது இது செம்ம பவராக இருக்குது, இது நம்ம கிட்ட கிட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட் பார்த்தீங்கன்னா நம்ம வில்காக்ஸோட மைண்டில் வருது. ஸோ இந்த பக்கம் சர் ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பென்னோட ஹெல்ப் மூலியமா மால்ட்வன்ட் அண்ட் வில்காக்ஸை இந்த உலகத்துலேருந்து தோர்த்தடிக்க அந்த இடத்துல நம்ம வாஷிங்டனுக்கு என்னொரு தாட் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த அண்ட முழுக்க ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி நம்ம பூமியில் கசிஞ்சு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆட்கள் வேணுமே அப்படின்னு சொல்லி தான் அவர் பிளம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப்பை உருவாக்குறாரு. ஸோ பிளம்பர்ஸ் அப்பத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இப்போதைக்கு பென்டன் யூனிவர்ஸில் வளர்ந்துருக்காங்க. பட் அந்த பிளம்பர்ஸை உருவாக்குறதுக்கு மிக காரணமாக இருந்தது அஃப்கோர்ஸ் நம்ம வாஷிங்டன் தான். அதனாலேயே மவுண்ட் ரஷ்மோர்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளம்பர்ஸ்க்கு ஒரு தனி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்படியே பல நாட்கள் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு ஃப்ளைட் பைலட்டாக இருந்தால் நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டோனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏலியனை காப்பாற்றுறாங்க. மேக்ஸுக்கும் வெர்டோனாக்கும் பார்த்தீங்கன்னா காதல் மலர 2 பேருமே கல்யாணம் பண்ணி இந்த பூமியிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மேக்ஸில் அப்டேட் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸை அடுத்த பிளம்பராக வந்து ரெக்ரூட் பண்ணுறாரு. ஸோ மேக்ஸும் இந்த மாதிரி பிளம்பராக மாறுறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அந்த கோ அசோசியேட்ஸ் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக டெவின் லெவன். ஸோ டெவின் லெவன் அஃப்கோர்ஸ் நம்ம கெவின் லெவனோட அப்பா தான். ஸோ அவர் ஒரு ஆஸ்மோசினாக இருக்க அந்த சமயத்தில் அவர் சாகிற அந்த தருவாயில் நம்ம மேக்ஸ் கிட்ட கெவின் லெவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் லெவனை பார்க்கணும்னு சொல்லி போறாரு. பட் கெவின் லெவன் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு நியூயார்க்கில் செட்டில் இருக்காரு. அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிளம்பர்லேருந்து ரிட்டையர் ஆகிற அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஆஸ்மெத் அந்த ஆம்னிட்ரிக்ஸை செஞ்சு முடிச்சிடறாரு. ஸோ இந்த உலகத்திலேயே செம்ம பவர்ஃபுல்லான பிளம்பர் கிட்ட தான் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்மெத் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலின் கிட்ட கொடுத்து மேக்ஸ் கிட்ட அதை ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க நம்ம ஜைலின் பார்த்தீங்கன்னா போற வழியிலே வில்காக்ஸ் வந்து அட்டாக் பண்றேன். பிகாஸ் வில்காக்ஸ் எப்போ அந்த ஆம்னிட்ரிக்ஸை நம்ம பென்னோட கையில் பார்த்தானோ அப்போலேருந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை எடுத்து ஆகணும்னு சொல்லி ஒரு முனைப்பாட இருந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அஃப்கோர்ஸ் ஜைலின் அட்டாக் பண்ணி அதை எடுக்க பார்க்கும்போது ஜைலின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது எப்படியாச்சும் நம்ம மேக்ஸ் கிட்ட போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் பண்ணல மேக்ஸோட அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுட்டு அதை நம்ம பூமிக்கே அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஸோ மேக்ஸோட டிஎன்ஏ இந்த பக்கம்
பக்கம் அஃப்கோர்ஸ் நம்ம பெண்ணுக்கும் செட் ஆயிருக்க அந்த சமயத்தில் பென்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரே அந்த ஆம்னிட்ரிக்ஸோட ஓனராகவும் மாறிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சரில் அத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிய வந்துச்சு. இந்த எல்லா விஷயங்களுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது ப்ரொஃபசர் பாராடாக்ஸும் அண்ட் ஃபியூச்சர் பென்னும் தான். ஸோ அவங்க தான் பிளான் பண்ணி பென் கையில் இந்த வாட்ச் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. ஆஸ்மத் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸை மேக்ஸ் கிட்ட கொடுக்கும்போது ஃபுல்லாக மாஸ்டர் கண்ட்ரோல் இல்லாமல் தான் கொடுத்துருக்காரு. ஒன்லி 10 ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகியிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பென்னால இப்போதைக்கு 10 ஏலியனாக மாற முடியும். அண்ட் இந்த பென் 10 யூனிவர்ஸில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாறின ஏலியனே அஃப்கோர்ஸ் ஹீட் பிளாஸ்ட் தான். ஸோ மேக்ஸ், குவென் அண்ட் பென் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த ஜேர்னியில் ஏகப்பட்ட வித்தியாசமான வில்லன்கள் ஏலியன்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ 10 வயசுலேயே பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் 10 போட்டு போர்ட்டி எடுத்திருக்காரு. அண்ட் இந்த எல்லா வில்லன்களையுமே அமுச்சு வச்சது அஃப்கோர்ஸ் நம்ம வில்காக்ஸ். இவங்க எல்லாருக்குமே பவுண்டி ஹண்டர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சிருக்காரு. அதில் முக்கியமாக டெட்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்காக்ஸ் வேலை பற்றிக்கு டேரக்டாக பூமிக்குலாம் வர முடியாது. ஏன்னா ஜைலின் கூட போட்ட அந்த சண்டையில் ஜைலின் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஆர்டிக் ஓஷனில் போய் விழுந்துடுறாங்க, ஐஸில் உறைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி வில்காக்ஸோட அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா மொத்தமாக டேமேஜ் ஆயிருக்கு. அவர் உடம்பும் செம்மையாக டேமேஜ் ஆயிடுச்சு. அவர் அந்த உடம்புல இருந்துகிட்டே ஏகப்பட்ட வில்லன்களை அமுச்சு இந்த பக்கம் அந்த ஆம்னிட்ரிக்ஸை எடுத்துகிட்டு வர பார்க்குறாரு. அவர் உடம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பவுண்டி ஹண்டர்ஸை மட்டும் தான் அனுப்பவே முடியும். இந்த சமயத்தில் தான் நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா கெவினை மீட் பண்ணுறாங்க. ஸோ கெவின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவமாக தான் வந்து பேசுகிறான். ஸோ நல்லவ மாதிரி பேசி இந்த பக்கம் நம்ம பென்னோட உடம்புல இருக்க நிறைய ஏலியனோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கெவின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்கு. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிச்சு. அவன் ஏகப்பட்ட அந்த ஏலியன்ஸ் அப்சர்வ் பண்ணி ஒரு விகாரமான மாஸ்டராகவே மாறிடுறான். வில்காக்ஸுக்கு இப்போதைக்கு பென் கிட்ட தான் அந்த வாட்ச் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம பென்னை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக ஒரு பாடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு பூமிக்கு வந்து பென்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உண்மையை மறைச்சு வைக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது, தான் பிளம்பர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குவென் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாமல் மவுண்ட் ரஷ்மோர்ல ஏகப்பட்ட அந்த வெப்பன்ஸையும் எடுத்துக்கிட்டு டேரக்டாக வில்காக்ஸோட ஷிப்பில் போய் அட்டாக் பண்ணி நம்ம வில்காக்ஸை டிஃபீட் பண்ணி இந்த பக்கம் பென்னை காப்பாற்றிடுறாங்க. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பென்னை அந்த ஏலியன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற விஷயத்தில் ட்ரெயின் பண்ணுறதுல இப்போதைக்கு ரெடியாக இருக்காரு. அவர் பிளம்பருங்கிற விஷயத்தையும் தாண்டி ஏகப்பட்ட உண்மைகளையும் போட்டு உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சில பல மேஜிக் விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா வில்காக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் கெவின் லெவன் கூட ஒன்றா சேர்ந்து நம்ம பென்னை வந்து பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ண வர அந்த சமயத்தில் நம்ம பென்னோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மாஸ்டர் கண்ட்ரோலாக அன்லாக் பண்ணிடுது. ஸோ அந்த சமயத்தில் அவரால் ஏகப்பட்ட ஏலியன்ஸாக டக்குன்னு மாற முடியுது. அந்த சமயத்தில் நம்ம கெவின் அண்ட் வில்காக்ஸை அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதையும் தாண்டி நம்ம மேக்ஸோட ஹெல்ப் மூலிமா 2 பேருமே நல் வைடில் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபியூச்சர்லேருந்து வந்து நம்ம குவெண்டலின் பென் அண்ட் குவெனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பென் அவருடைய ஃபியூச்சர் செல்ஃப் பென் 10,000 வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த பென் 10,000 ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பென்னுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவனுடைய ஆட்டிடியூட் வந்து நம்ம பென்னுக்கு பிடிக்காத சமயத்தில் நான் ஃபியூச்சரில் இவனை மாதிரி மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சபதத்தை எடுக்கிறாரு. அதனால் அவர் ஃபியூச்சரில் எடுக்கிற ஏகப்பட்ட முடிவுகளை அவருக்கு ஏற்ற மாதிரியே மாத்திக்கிறாரு. இந்த சமயத்தில் கடல்ல உரைச்சு போன நம்ம ஜைலோன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. ஸோ அவ தான் உண்மையை சொல்ற மாதிரி அந்த வாட்ச் வந்து மேக்ஸுக்கு தான் ரெடி பண்ணப்பட்டது, நீ அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் நம்ம பென் செஞ்ச எல்லா சாகசங்களையும் பார்த்துட்டு இல்லை இது உங்ககிட்ட இருக்கிறதே பெஸ்ட் தான், நீயும் இதுக்கு வர்த்தியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை நம்ம பென் கையிலே இருக்கட்டும் சொல்லி அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டு இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்க இந்த சமயத்தில் டாக்டர் அனிமே வந்து தெரியாதனமா நம்ம பென்டனோட அந்த ஆம்னிட்ரிக்ஸை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோடுக்கு வந்து தள்ளி விட்டுறாரு. ஸோ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வச்சுச்சுன்னா இந்த யூனிவர்ஸே அழிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டெட்ராக்ஸ் முன்னாடி பவுண்டி ஹண்டராக வந்தால் அதே டெட்ராக்ஸ் இப்போதைக்கு நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸோட கிரேட்டரான ஆஸ்மத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஆஸ்மத் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பென்டனை நம்பவே இல்லை. ஸோ இவன் கையில் அந்த வாட்ச் இருக்கிறது வெறுத்தலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த சமயத்தில் வில்காக்ஸோட அட்டாக் வந்து நடக்குது. ஸோ வில்காக்ஸோட அட்டாக்கை நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட ஹெல்ப் இல்லாமலே சண்டை போட்டு சமாளிக்கிறாரு. ஸோ இவன் உண்மையிலே வர்த்தியானவனா இருப்பானோ அப்படிங்கிற தாட்டில் நம்ம ஆஸ்மத் இப்போதைக்கு நம்ம பென்னுக்கு அதை ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் ஆகலை. எக்ஸ்ட்ரா ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வேபிக் தான். ஸோ வேபிக் வச்சு அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் நம்ம பென் வந்து அந்த வில்கேஸை அடிச்சு தம்சம் பண்ணிடுறாரு. அண்ட் ஆஸ்மத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. பென் 10 அகைன் வர்த்தியானவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்மத் டீம் பண்ணுறாரு. இதெல்லாமே நடந்துட்டு இருக்க சமயத்தில் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஏலியன் குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் சில பல ஸ்லீப்பர் ஏஜென்ட்ஸை அமைச்சிக்குது. அவங்களுடைய இந்த டிஎன்ஏவை யூஸ் பண்ணி டிஎன் ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க நம்ம பென்னோட வாட்ச்லேருந்து இன்னொரு ஏலியன் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஃபீட்பேக் வந்து நம்ம பென்னோட ஒரு ஃபேவரட் ஏலியனாக மாறிட்டு இருக்கேன். ஸோ ஃபீட்பேக்கோட பவர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். பட் ஸ்டில் ஃபீட்பேக்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அந்த அனலாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை அஃப்கோர்ஸ் நம்ம பென் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபீட்பேக்கை இப்போதைக்கு நம்ம பென் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு விஷயம் அவருக்கு அடிக்ஷனாகவே மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ ஆப்போசிட் சைடில் நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா குவானல் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணுறதையும் தாண்டி இவரே தன்னால் ஏகப்பட்ட அந்த எனர்ஜியை மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் கூட அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தியை வந்து கற்றுக்கிறாரு. ஸோ குவாரல் செத்து போக நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நல்வாயில் வந்து மாட்டிக்கிறாரு.
அப்பதான் ப்ரோட்டஸ் சர்வன்டிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம கெவினை கிட்னாப் பண்றது மட்டும் இல்லாம அவனை வச்சு ரூட்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. எதுக்குன்னா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு மிக பெருசா ஒரு சக்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த சக்தியை நம்ம பென்னுங்கிற விஷயம் அஃப்கோர்ஸ் ப்ரோட்டஸ் சர்வன்டிஸ்க்கு தெரியல. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா கெவினை மட்டும் இல்லாம மற்ற எல்லா ரூட்டஸையும் அசால்ட்டா அடிச்சுட்டு போக இந்த பக்கம் ப்ரோட்டஸ் சர்வன்டிஸ் அந்த ஒரு நினைப்பையே இந்த பக்கம் கெவினோட மைண்ட்ல இருந்து மொத்தமாவே வைப் பண்ணிடுறாரு. அகைன் நம்ம கெவினை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நல்வயிலே போட்டுறாங்க. கேல்வின் பி அப்படின்னு சொல்லப்படுற கேல்வினோட ஒரு நிலவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த கேல்வின்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து மார்க் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கு ஆஸ்மத்தோட ஹெல்ப் மூலியமா மெக்காமார்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதில் ஒரு டிஃபெக்டிவான ஏலியன் பார்த்தீங்கன்னா மார்வர் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். அது தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்மத்தோட அசிஸ்டண்டான ஆல்பிடோவை கடத்திட்டு போய் தனக்கான அந்த ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் அது இன்னுமே நம்ம மால்வரை அதிகமாகவே கரை பண்ணி விட்டுருது. தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு இப்போதைக்கு ஆம்னிட்ரிக்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி பூமிக்கு வந்து நம்ம பென்னோட சண்டை போட்டு அந்த ஆம்னிட்ரிக்ஸோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் நம்ம மால்வர் வந்து பார்த்தீங்கன்னா பென் கிட்ட இருந்த ஃபீட்பேக் அவருடைய ரொம்ப ஃபேவரட்டான அந்த ஏலியனையுமே எடுத்து மொத்தமாகவே வேப்பரைஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம பென்னால ஃபீட்பேக்கா மாற முடியாது. ஸோ மால்வர் பார்த்தீங்கன்னா டேரக்டா டாக்டர் சைக்கோபஸ் அப்படின்னு சொல்ல போற ஒருத்தனை மீட் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு வித்தியாசமான அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆம்னிட்ரிக்ஸை ரெடி பண்ண பார்க்குறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆம்னிட்ரிக்ஸ் என்னதான் ரெடி ஆகி இருந்தாலும் ஏலியன்ஸோட டிஎன்ஏ இருந்தால் தான் இப்போதைக்கு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைவடையும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கைபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹண்டர் ஒரு வேட்டையாரியை தனக்காக நியமிக்கிறாங்க. ஸோ இந்த கைபரோட ஒரே வேலை இந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்க ஏகப்பட்ட ஏலியன்ஸோட நெஜ எனிமி, அதாவது இந்த ஏலியன்ஸை டிஃபீட் பண்ணக்கூடிய அந்த எனிமிஸை கண்டுபிடிச்சு அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை பற்றி நம்ம கைபரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த நேச்சுரல் எனிமிஸோட டிஎன்ஏவை எடுத்துகிட்டு வர அதை வச்சு ஒரு புது ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்குறாங்க. அதுக்கு அவங்க நெமிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பெயரும் வைக்கிறாங்க. ஸோ ஃபீட்பேக் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் நம்ம பென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோர்வு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் வந்துடுது. ஸோ இனிமேல் எனக்கு இந்த ஆம்னிட்ரிக்ஸை வேணாம் சொல்லி அவர் கையில் இருந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை நீக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வேணும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாக அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பென் வந்து மோஸ்ட்லி அந்த ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு ஆளாக மாறிட்டாரு. கிட்டத்தட்ட ஹார்ட் ப்ரோக்கன் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் அவருடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 16 வயசில் தான் ஆரம்பிக்கும். அந்த ஸ்டோரியை நம்ம தனியாக அடுத்த பாட்டில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் சொன்ன அந்த டைம் லைனில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டை மிஸ் பண்ணிட்டேனா, பிகாஸ் அகைன் ஒரு மிகப்பெரிய டைம் லைன் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டை எடுத்து மட்டும் உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் முக்கியமான பார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது சில பல விஷயங்களை கண்டிப்பாக டெலிபரேட்டாக விட தான் செய்யணும். ஸோ அதுலேயும் ஏதாவது முக்கியமான விஷயங்களை நான் வந்து விட்டுந்தேனா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆர் மேபி நான் அடுத்த பாட்டில் அதை வந்து சேர்க்கவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த பென்டன் பிடிக்கும் சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எது உங்களுடைய ஃபேவரட் ஏலியன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு அசமான வீடியோ மீட் பண்ணி வந்திருக்கும். ஹேஃப் அண்ட் கைஸ் வாட்டா.